Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா சில நேரம் நம்ம பேசும்போது இப்போ அம்மா கிட்ட சொல்றோம் அம்மா நான் வெளியில போயிட்டு வரேம்மா அப்படினு சொல்லுவோம். அப்ப அம்மா சொல்வாங்க யாரெல்லாம் கூட வராங்க அப்படினு சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வராங்க அப்படினு சொல்லுவோம். அப்படி இல்லனா பொண்ணுங்கள ஒருத்தர் அப்படினு சொல்லுவோம். இல்லனா பசங்கள ஒருத்தங்க வராங்க அப்படினு சொல்லுவோம். அப்புறம் சில நேரம் நம்ம ஏதாவது ஒன்னு தேடிட்டு இருப்போம். அப்ப அம்மா என்ன தேடிட்டு இருக்க அப்படினு சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம் இங்க ஒரு 10 புக் இருந்துச்சு இதுல ஒன்னு காணோம் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த புத்தகங்களில் ஒன்றை காணவில்லை அப்படினு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த புத்தகங்களுள் ஒன்று, பசங்கள்ல ஒருத்தர், மாணவர்களுள் ஒருவர், என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து இங்கிலீஷில் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன் ஆஃப் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம் நம்மளையே அறியாமல். ஓகே, ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இதில் என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நான் எனக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக நான் சொல்லிகிட்டே வரேன். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் ரூல் என்னென்னா இந்த ஒன் ஆஃப் பக்கத்தில் ப்ளூரல் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ப்ளூரல் நவுன்ஸ்னால் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், மூவிஸ், தீஸ், தோஸ், பீப்புள்ன்றது ப்ளூரல் நவுன். அடுத்தது புக்ஸ், அஸ், தெம், இது எல்லாமே வந்து ப்ளூரல். சரியா? ஸோ அந்த ஒன் ஆஃப் பக்கத்தில் ப்ளூரல் நவுன் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ ஒன் ஆஃப் பக்கத்தில் ப்ளூரல் நவுன் சேர்த்து இப்படி சொல்கிறோம் இல்லையா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் அன் ஐஃபோன் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தர் ஐஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் ஐஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது இந்த ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக வந்து ஃபங்க்ஷன் ஆகும், ப்ளூரலாக ஃபங்க்ஷன் ஆகாது. சரியா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் அதுக்கு பக்கத்தில் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது பாருங்கள், ஒன் ஆஃப் பக்கத்தில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா என்னென்னா ரொம்ப பயப்பட வேணாம். ஒன்றும் இல்லை, அந்த வேர்டு கூட ஒன்று இஎஸ்டி சேர்த்து வரும், இல்லைன்னா மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? எக்ஸாம்பிள் கிரேட்டஸ்ட், கிளவரஸ்ட். ஓகே, இன்னும் சொல்லணுன்னா மோஸ்ட் பிரில்லியன் அப்படின்னு சொல்லுவோம், மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் யூஸ் பண்ணி சொல்கிறது, இஎஸ்டி சேர்த்து சொல்கிறது, தி பெஸ்ட்டு. ஓகே, இந்த கிரேட்டஸ்ட்டு, இந்த டாலஸ்ட்டு, இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த இஎஸ்டியில் முடியுது இல்லையா, அந்த வார்த்தைகளை தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கு தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இஎஸ்டியில் முடியறது இல்லை மோஸ்ட்டில் வர வார்த்தைகளை வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான வார்த்தைகளை ஒன் ஆஃப் பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த படம் தான் நான் பார்த்த மிகச்சிறந்த திரைப்படங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த படம் என்னோட ஃபேவரட் மூவிஸில் இந்த படமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது அந்த இடத்துல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? டன். ஸோ அப்போது இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் இல்லாமல் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். இப்போ நம்ம சொல்லுவோம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். இப்போது என் நண்பர்களுள் ஒருவர் அப்படின்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் அது தப்பு. அது எப்படி சொல்லணும்? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா என் நண்பர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நண்பர்களுள் ஒருவர் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் தானே சொல்கிறோம். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து ப்ளூரலாக தானே இருக்கணும். அப்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொல்லியாச்சு. அடுத்து ஒன் ஆஃப் பக்கத்தில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னால் என்னென்ன இருக்குன்னா திஸ், தட்டு, தீஸ், தோஸ் இதெல்லாம் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். பட் இதில் திஸ் அண்ட் தட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, தீஸ் அண்ட் தோஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா திஸ் அண்ட் தட் அப்படின்றது சிங்குலர்.
ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒன் ஆஃப் பக்கத்தில் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணுன்னு. அப்போது திஸ் அண்ட் தட் அப்படின்றது ப்ளூரல் கிடையாது, சிங்குலர். அதனால் நம்ம அந்த இடத்துல ஒன் ஆஃப் பக்கத்தில் திஸ் அண்ட் தட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக தீஸ் அண்ட் தோஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஏன்ற டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு இடத்துல ஒரு புக் இருக்குன்னா இதுன்னு சொல்வீங்க, இல்லைனா அதுன்னு சொல்வீங்க. இங்கிலீஷில் ஒன்று திஸ்ன்னு சொல்வீங்க, திஸ் புக்குன்னு சொல்வீங்க, இல்லைனா தட் புக்குன்னு சொல்வீங்க. அந்த இடத்துல ஒரு புக்கு தான் இருக்கும், ஒரு புக்கை தான் கை காமிச்சு திஸ் இல்லைனா தட்டுன்னு சொல்வீங்க. இதே அந்த இடத்துல 4 புக்கு ஒரு 10 புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்வீங்க, தீஸ் புக்ஸ்ன்னு சொல்லணும், இல்லைனா தோஸ் புக்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த புத்தகங்கள் இல்லைனா அந்த புத்தகங்கள், அதாவது இங்கிலீஷில் இவைகள் அவைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது தீஸ் தோஸ் அப்படின்னு சொல்லுவோம், தீஸ் புக்ஸ் தோஸ் புக்ஸ். அப்போது தீஸ் தோஸ் அப்படின்றது ப்ளூரல் தானே. அப்போது ஒன் ஆஃப் பக்கத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ப்ளூரல் நவுன் தான் யூஸ் பண்ணணுன்னு. அப்போது ஒன் ஆஃப் தீஸ், ஒன் ஆஃப் தோஸ். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். இவைகளுள் ஒன்று, அவைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது இவைகளுள் அப்படின்னா ஒன் ஆஃப் தீஸ், அவைகளுள் அப்படின்னா ஒன் ஆஃப் தோஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்தது பாருங்கள், ஒன் ஆஃப் பக்கத்தில் ரிலேட்டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் கிளாஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 சென்டென்ஸை ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த நடுவில் யூஸ் பண்ணுற இந்த வார்த்தை தான் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ ஒன் ஆஃப் பக்கத்தில் ஒன்று தட் யூஸ் பண்ணுவோம், இல்லை விச் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஹூ யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். இது எப்படி நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சென்டென்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ப்ராஜெக்டை முடித்த பீப்புளில் ஒருத்தர். ஓகே, ப்ராஜெக்டை யாரெல்லாம் முடிச்சிருக்காங்க, ஒரு 10 பேர் ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்டை முடித்தவர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். இப்போது ஒன் ஆஃப் த பீப்புள் அப்படின்றது நபர்களுள் ஒருவர் அப்படின்ற போது ஒன் ஆஃப் த பீப்புள் எந்த நபர்களுள் ஒருவர், ப்ராஜெக்டை முடித்த நபர்களுள் ஒருவர். அப்போது who have completed the project. ஓகே, ப்ராஜெக்டை முடித்த அப்படின்னு சொல்லும்போது இந்த have completed the project. ஸோ அந்த முடித்த நபர் அப்படின்ற போது அந்த இடத்துல நடுவில் ஹூ அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஹூ அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா ப்ராஜெக்டை முடித்த அந்த பர்சனை குறிக்குது. ஓகே, அப்போ அந்த இடத்துல அது யார் வேணா இருக்கலாம், அந்த ப்ராஜெக்டை யார் முடிச்சிருக்காங்களோ அந்த முடித்த ப்ரெசன்ட்டில் ஒருத்தர் அப்படின்ற போது நம்ம ஹூன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அப்போது ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். ஓகே, புரியுதா? அடுத்தது பாருங்கள், மேசையின் மீது இருந்த புத்தகங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த புக்ஸ், புத்தகங்களுள் ஒன்று அப்படின்ற போது ஒன் ஆஃப் த புக்ஸ்ன்னு எழுதியாச்சு. எந்த புத்தகங்களுள் ஒன்று அப்படின்னா தட் ஆர் ஆன் த டேபிள், மேசையின் மீது இருந்த அப்படின்ற போது தட் ஆர் ஆன் த டேபிள். இந்த இடத்துல தட் அப்படின்றது இந்த புக்ஸை குறிக்குது. இங்கே ஹூன்றது பீப்புளை குறித்ததுனால பீப்புள்ன்றது பர்சன், அதனால் நம்ம ஹூன்னு போட்டிருக்கோம். புக்ஸ் அப்படின்றது ஒரு திங்ஸு, இந்த இடத்துல நம்ம ஹூன்னு மென்ஷன் பண்ண மாட்டோம், தட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். அப்போது ஒன் ஆஃப் த புக்ஸ் தட் ஆர் ஆன் த டேபிள், மேசையின் மீது இருந்த புத்தகங்களுள் ஒன்று அப்படின்ற போது ஒன் ஆஃப் த புக்ஸ் தட் ஆர் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்களேன், இது ரிலேட்டிவ் கிளாஸ். அடுத்து ஒன் ஆஃப் பக்கத்தில் ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அஸ், தெம், யூ. இந்த இடத்துல மீ அப்படின்றது யூஸ் பண்ண மாட்டோம். மீன்றது சிங்குலர், ஒருத்தரை தான் குறிக்கும். ஓகே, அதே சமயம் ஹிம் யூஸ் பண்ண மாட்டோம். ஹிம்ன்றது அவனுக்கு, அவர்களுள் அப்படின்ற போது, அதாவது எப்படி சொல்கிறோன்னா அவன், ஹீனா அவன், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹிம்முன்னு சொல்லுவோம். ஷீனா அவள், அதுக்கு நம்ம ஹெர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹிம்மு, ஹர்ரு, இட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஹிம்மு, ஹர்ரு, இட்டு, மீ இதெல்லாமே சிங்குலர், ஒருத்தர் தான் குறிக்கும். அஸ்ஸு, தெம்மு, யூ இது மூணும் தான் ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ். ஸோ இந்த ஒன் ஆஃப் பக்கத்தில் நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அஸ்ஸு, தெம்மு, யூ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போது உங்களுள் ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த இடத்துல ஒன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் யூ அப்படின்னா உங்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பாருங்களேன், நம்முள் ஒருவர் அப்படின்னா ஒன் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுள் ஒருவர் அப்படின்னா ஒன் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அஸ்னால் நம்ம அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுள் ஒருவர்னா ஒன் ஆஃப் அஸ், தெம்னா அவர்களுள் ஒருவர், அவர்கள். அப்போ ஒன் ஆஃப் தெம் அப்படின்னா அவர்களுள் ஒருவர். அடுத்தது பாருங்கள், ஒன் ஆஃப் பக்கத்தில் அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்னா எதெல்லாம் நம்ம அன்கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம், எதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் நம்ம அன்கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர், ஜூஸ், சால்ட், சுகர் இதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போது இதில்
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நண்பர்களுள் ஒருவர், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றோம். இப்போது அதை வாட்டரில் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியுமா? தண்ணியில் ஒன்று, சர்க்கரையில் ஒன்று எடு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது ஒன் ஆஃப் த வாட்டர், ஒன் ஆஃப் த சுகர் அப்படின்னு சொல்லுவோமா? மாட்டோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த மாதிரியான அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இப்போ இந்த வாக்கியங்களை உபயோகப்படுத்தி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோமா? அதில் சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அது என்னென்ன அப்படின்றத நீங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டசன்ட் லைக் மட்டன். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனுக்கு மட்டன் பிடிக்காது, மட்டன் வந்து லைக் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என் நண்பர்களுள் ஒருவருக்கு டசன்ட் லைக் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒன்று டோன்ட் லைக் வரும், இல்லைனா டசன்ட் லைக் வரும். நம்ம ஏன் இங்கே டசன்ட் லைக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே டஸ் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே டூ யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது, அதனால் நம்ம இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால் நம்ம இங்கே நாட் சேர்த்துருக்கோம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டஸ் நாட் லைக் மட்டன். ஓகே, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மிஸ்ஸிங். ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது மாணவர்களுள் ஒருவர் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நம்ம யூஸ்வலாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்? ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சொல்லணும், மாணவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் மை ஹாபீஸ் இஸ் ரீடிங் புக்ஸ். என் ஹாபீஸில் ஒன்று புக்ஸ் ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் மை ஹாபீஸ் இஸ் ரீடிங் புக்ஸ். நம்ம ஏன் இங்கே ஈஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிகாஸ் தி சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர், தட் இஸ் வை ஐ எம் யூஸிங் ஹியர் ஈஸ். ஓகே, அதனால தான் நான் இங்கே ஈஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? பட் நம்ம இந்த சப்ஜெக்டை என்னவா தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ டாக்டர். என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்கான். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ டீச்சர். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய நண்பர்களுள் ஒருவர் ஆசிரியராக இருக்கிறார். ஓகே, அப்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் அ கார். என்னுடைய நண்பர்களுள் ஒருவர் ஒரு கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் அ கார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுள் ஒருவர் ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே நம்ம ஏன் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏன்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இங்கே சப்ஜெக்ட் சிங்குலராக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மாணவர்களுள் ஒருவர் ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆப்சன்ட் டுடே அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ ஹோம் ஒர்க் சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஹோம் ஒர்க் சென்டென்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ்க்கு வந்து இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் வந்து இந்த இடத்துல சிங்குலர் ஃபார்ம் கிட் வருமா இல்லை ப்ளூரல் ஃபார்ம் கிட்ஸ்னு வருமா அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒன் ஆஃப் த பாய்ஸ் டேஸ் ஐஃபோன். பாய்ஸில் ஒருத்தர்கிட்ட ஐஃபோன் இருக்குது. ஓகே, அப்போ இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் டு கம் த பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2 சென்டென்ஸில் எரர் இருக்குது. அதில் என்ன எரர் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். குழந்தைகளுள் ஒருவர், அவளுடைய நண்பர்களுள் ஒருவர். இதற்கான இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங்கை அதாவது இந்த சென்டென்ஸ் அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 6 சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாக்கியங்களை டே டு டே லைஃப்பில் உபயோகப்படுத்துங்க. சரியா? ஸோ இன்கேஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.